கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான ஆடைகள் வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நெல்லை டவுன் வடக்கு ரத வீதி பகுதியில் உள்ள ஜவுளி கடைகளில் கிறிஸ்தவர்கள் ஆடைகளை வாங்கி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரக்கூடிய கள தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது புத்தாடைகள் வாங்க ஆர்வம் காட்டி வரும் மக்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள், கள தரவுகள் என விரிவாக பதிவிடலாம். நிச்சயமா சூர்யா, வருகின்ற 25ஆம் தேதி இயேசு பிறப்பான கிறிஸ்துமஸ் விழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் என்றாலே பாளையங்கோட்டை பகுதியில் மிக அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளன. இந்த பகுதி மட்டுமில்லாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் தங்களுடைய இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நெல்லை டவுனில் உள்ள வடக்கு ரத வீதி பகுதியில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்கள் அழைத்து வந்து தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்டாடுவதற்கான ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக பள்ளிகளுக்கும் அவர்கள் விடுமுறை என்பது விடப்பட்டுள்ளதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை நேரடியாக அழைத்துக் கொண்டு வந்து தங்கள் குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் தேவையான ஆடைகளை தற்போது வாங்கி கொண்டு செல்வதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். இது போன்ற வடக்கு ரத வீதி பகுதி முழுவதுமே குறிப்பாக ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக உள்ளன. தென் மாவட்டங்களே மிக அதிகமான ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடியது இந்த வடக்கு நெல்லை டவுனில் உள்ள வடக்கு ரத வீதி தான். இந்த வடக்கு ரத வீதியில் தற்போது கிறிஸ்துமஸ்க்கு தேவையான தங்களுக்கான ஆடைகளை தேர்வு செய்யும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் சாலையோர பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம். தங்களுக்கு தேவையான குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு வேடம் அணிவதற்கான பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பல்வேறு பொருட்களை நேரடியாக அவர்கள் வாங்கி கொண்டு வருவதை நாம் நேரடியாக பார்க்கலாம். ஏனென்றால் பல்வேறு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை ஒட்டி தங்கள் வீடுகளில் நேரடியாக கிறிஸ்துமஸ் மரங்களும் வைக்கப்படுவது வழக்கம். அந்த பொருட்களை வாங்குவதிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு தங்களுக்கு தேவையான கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் விதமாக தான் தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை அவர்கள் இன்று வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்னும் 3 தினங்களில் அந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு. அம்மா வணக்கம்மா, வருகின்ற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி நீங்க என்ன பொருட்களை வாங்கிக்க வந்திருக்கீங்க? சாரி எடுத்தோம். எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதனால எடுத்திருக்கோம். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கோம். நாங்க நாகர்கோயில், இப்போ இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இங்க வந்து எடுக்க வந்தோம். சொல்லுங்க, குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் கிறிஸ்துமஸ் எந்த அளவுக்கு வரவேற்குதமா இருக்கீங்க? என்ன மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வரீங்க? என் வீட்டுல ஒன்னும் வாங்கல, இங்க மட்டும் வாங்கியிருக்கோம். தாய், அதுக்கப்புறமா கோட்டு, அதுக்கப்புறமா பேண்ட் ஷர்ட். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன மாதிரியான ஆடைகளை தேர்வு செஞ்சுட்டு வரீங்க? குறிப்பா இந்த பொருட்களை எப்படி வாங்கிட்டு வரீங்க? வீட்டுல வந்து கிறிஸ்துமஸ் மரங்கள் எல்லாம் வைப்பது உண்டு. என்ன மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு வரீங்க? நான் வந்து ஃப்ராக்ஸ், பேண்ட்ஸ், ஷர்ட்ஸ் அதெல்லாம் வாங்க. அப்போ இங்க கிறிஸ்துமஸ் டெக்கரேஷனுக்குலாம் திங்ஸ் கொடுக்குறாங்க. சூர்யா, நீங்க நேரடியாவே கேட்கலாம். கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக வடக்கு ரத வீதியில் ஆடைகள் மட்டுமில்லாமல் கிறிஸ்துமஸ் பொருட்களுக்கு தேவையான வீட்டில் அலங்காரம் செய்வதற்கான பொருட்களின் விற்பனை என்பதும் மிக களை கட்டி உள்ளது. அவர்கள் தெரிவிப்பது போலவே நாகர்கோவில் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த பகுதிக்கு வந்து தங்களுக்கு தேவையான கிறிஸ்துமஸ்க்கு தேவையான ஆடைகள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களுக்கான பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வாங்கி கொண்டு வருகிறார்கள். சூர்யா, பொதுமக்களுடைய வருகை மற்றும் களை கட்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை விற்பனை குறித்த கள தரவுகளுக்கு நன்றி செல்வராஜ்.